அது உயிரை வச்சுருக்கோம். காற்று சார் சார் அதான் பார்த்துக்கலாம் சார். இன்னும் யாரும் உள்ளே இறங்கி போகல சார். ஓகே 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 சரி சார் சரி. கன்னியாகுமரி வந்தடைந்து விட்டார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய ஹெலிகாப்டர் தரையிறங்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். திருவனந்தபுரத்துக்கு வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தற்போது கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து அவர் பொதுக்கூட்ட மேடைக்கு சாலை மார்க்கமாக செல்லவிருக்கின்றார். இந்த ஆண்டில் மட்டும் 5வது முறையாக தமிழகத்திற்கு பிரதமர் வருகை தந்திருக்கிறார். கடந்த 3 வாரங்களில் மட்டும் நம்ம பார்த்தோமானால் 4வது பாஜக பொதுக்கூட்டத்தை அவர் பேசவிருக்கின்றார் இன்றைக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதல்ல பிப்ரவரி 27, 28 வாக்கில் திருப்பூரில் எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் பேசினார். அதற்கு அடுத்த நாள் தூத்துக்குடியில் இந்த ராக்கெட் ஏவுதளத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற பிறகு அங்கிருந்து திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலியில் பொதுக்கூட்டத்தில் பேசினார். அதற்கு பிறகு மார்ச் மாதம் 4ஆம் தேதி தென் சென்னைக்கு வந்தார். இங்கே கல்பாக்கத்தில் ஒரு ஈநுலை திட்டத்தை திறந்து வைக்க வரும்போது தென் சென்னையில் வந்து அங்கே ஒரு பாஜக பொதுக்கூட்ட மேடையில் பேசினார். தற்போது இன்று கன்னியாகுமரிக்கு வருகை தந்து இங்கே ஒரு கட்சி பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசவிருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த முறை அரசு திட்டமெல்லாம் எதுவும் இல்லை, நேரடியாக முழுமையாக ஒரு அரசியல் பிரச்சார கூட்டத்திற்காக அவர் வருகை தந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ கன்னியாகுமரியில் தற்போது அவருடைய ஹெலிகாப்டர் தரையிறங்கி விட்டது. இன்னும் சில நிமிடங்களில் அவர் சாலை மார்க்கமாக பொதுக்கூட்ட மேடையை வந்தடைவார். இந்த ஹெலிகாப்டருடைய காட்சிகளை பார்க்கிறோம். கன்னியாகுமரி அகஸ்தீஸ்வரத்தில் ஹெலிகாப்டரிலிருந்து எந்நேரமும் பிரதமர் வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான். இன்னும் சில நிமிடங்களில் அவர் வெளியே வந்து பிறகு அவர் அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு சென்றடைவார். பொதுக்கூட்ட மேடைகளில் பாஜகவினுடைய பல பிரமுகர்கள் அவருக்காக காத்திருக்கிறார்கள். அங்கே தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், அந்த பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு காந்தி அவர்களாக இருக்கட்டும், சமீபத்தில் பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டு தன்னுடைய எம்எல்ஏ பதவி போனாலும் பரவாயில்லன்னு இணைத்து கொண்டிருக்கக்கூடிய விஜயதரணி அவர்களாக இருக்கட்டும், தூத்துக்குடியைச் சேர்ந்த சசிகலா புஷ்பா அவர்கள், சமீபத்தில் சமத்துவ மக்கள் கட்சியை ஒட்டுமொத்தமாக பாஜகவோடு ஐக்கியப்படுத்தி இருக்கக்கூடிய நடிகர் சரத்குமார், அவருடைய மனைவி ராதிகா சரத்குமார் அவர்கள், கூட்டணியில் பங்கு வகிக்கக்கூடிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள், இப்படி பல்வேறு பிரபலங்கள் மேடையில் காத்திருக்கிறார்கள். இந்த கன்னியாகுமரி கூட்டத்தில் பிரதமருடைய உரையை கேட்பதற்காக இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து பொதுக்கூட்ட மேடைக்கு சென்றடைய இருக்கின்றார். இந்த நேரத்தில் இன்னும் எந்த நேரமும் தேர்தல் அறிவிப்பு வந்துடலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. 2 தேர்தல் ஆணையர்கள் வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் இல்லாத நிலை இருந்தது. நேற்றுக்கு தேர்தல் ஆணையர்கள் தான் நியமிக்கப்பட்டு அந்த வேலையெல்லாம் முடிந்த பிறகு தற்போது அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் டேட்டா கேட்டாங்க. அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் டேட்டாவும் வெளியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்திற்கு பெண்டிங் இருந்த ஒர்க்கெல்லாம் ஒன்றொன்னா முடிஞ்சுட்டே வரக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலுக்கான அறிவிப்பு எந்நேரமும் வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் கன்னியாகுமரியில் ஒரு பொதுக்கூட்டத்தை அவர் அங்கே பங்கேற்பதற்காக அதில் பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.